நண்பர்களே, தவக்காலம் 2வது நாள் பிறருக்காக ஜெபிப்போம் என்பதுதான் இன்றைய செயல். 40 நாள் 40 செயல்களை பின்பற்றுகிறோம். அதுல இன்றைக்கு பிறருக்காக ஜெபிக்கணும். கேட்கறதுக்கும் செய்யறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா செய்து பாருங்க, பெரிய ஆசீர்வாதம் இதுலதான் இருக்கு. 3 காரணங்கள் ஏன் பிறருக்காக ஜெபிக்கின்ற 3 காரணங்கள். ஒன்று, அவர் சொல்லியிருக்காரு, உன்னை நேசிப்பது போல உன் அயலானை நேசி. எனவே நம்ம அடுத்தவருக்காக ஜெபிப்பது கட்டாயம், கிறிஸ்தவத்துடைய கடமை. எனவே அடுத்தவருக்காக ஜெபிப்போம். 2வது, நீ எந்த அளவையால் அழைக்கிறாயோ அதே அளவையால் உனக்கு அழைக்கப்படும். பிறருக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது நாமுக்காகவும் ஒருவர் ஜெபிப்பார், நாம் ஜெபிக்கப்படுவோம். 3வது, 1 பேதுரு 4வது அதிகாரம் 8வது வார்த்தையாக சொல்கிறது. வாசிக்கிற கேளுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள், ஏனெனில் அன்பு திரளான பாவங்களை போக்கும். நம்ம பாவங்கள் போக்கப்பட்டால் ஆசீர்வாதமா இருப்போம். அடுத்தவருக்காக ஜெபிக்கும் பொழுது நம் பாவங்கள் போக்கப்படும் என்கிறார். பிறருக்காக ஜெபிங்க. இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்க வீட்டுல உங்க நண்பர்கள், இங்க பழகுகிற மனிதர்கள், உங்களுடைய எதிரிகள், உங்களை பிடிக்காதவர்களுக்காக ஜெபிங்க. ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. நாளை தினம் மற்றொரு செயலோடு உங்களை சந்திக்கிறேன். God bless you. Have a nice day.